அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே மிக பெரும் கொடையாளியாக திகழ்ந்தார்கள். மற்ற மாதங்களை விட ரமலான் மாதத்தில் அதிகமாக வாரி வழங்கக்கூடிய கொடையாளியாக திகழ்ந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் அதுவரை அருளப்பட்ட திருக்குரானுடைய வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவுபடுத்துவார்கள். இருவரும் திருக்குரானை ஓதக்கூடிய வழக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். வேகமாக வீசும் காற்றை விட நற்காரியங்களுக்காக அதிகமாக வாரி வழங்கக்கூடிய கொடையாளியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கினார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 6. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மற்ற மாதங்களை விட ரமலான் மாதத்தில் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் என்பதும், மற்ற மாதங்களை விட ரமலான் மாதத்தில் அதிகமாக திருக்குர்ஆனை ஓத வேண்டும் என்பதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கையிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளும் வகையில் இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. ரமலான் மாதத்தில் மட்டும்தான் தர்மம் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும் என்று யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மற்ற மாதங்களிலும் தர்மம் செய்ய வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய தர்மத்தின் அளவை விட, மற்ற மாதங்களில் ஓதக்கூடிய திருக்குர்ஆனின் அளவை விட ரமலான் மாதத்தில் அதிகமாக ஓத வேண்டும், அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.